சினிமாவை பொறுத்த வரைக்கும் 2 வகை இருக்குது. ஒரு சிலர் முழுக்க முழுக்க கற்பனை கதைகளை படமாக்குறாங்க. சில பேர் தாங்கள் வாழ்க்கையில் பார்த்த சம்பவங்களுடைய அடிப்படையில் கதையை படமாக்குறாங்க. நீங்கள் யார்? இல்லை, எனக்கு கற்பனை கதையை விட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பண்ணும்போது அது பவர்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி சூனாப்பானான்ங்கிற ஒரு கேரக்டர் வந்து இன்றைக்கி இவ்வளவு பெரிய ரீச்சுக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா அது ஒரு ஒரிஜினல் கேரக்டர். எங்கள் ஊரில் ஒரு வாழ்ந்த கேரக்டர், நமக்கு சொந்தக்காரர் தான். அப்படி வந்துட்டு இருப்பார். காலையில் ஒரு அருவா, ஒரு துண்டு, ஒரு மீசை. என்ன மாமா எங்கே பரப்பிட்டீங்க? இந்த திருட போகிறோம்டா. திருட போகிறது தொழிலுக்கு போகிற மாதிரி. திருட போகிறோம்டா. நெத்தியானாலும் தேங்காய் மாங்காய் அந்த காலத்தை ஓட்டணும்ல, நமக்கும் வீட்டில் உல வைக்கணும்ல அப்படின்பாரு. இல்லை, இவ்வளவு கேஷுவலாக திருட போகிற விஷயத்தை எந்த வித சங்கோச்சமும் இல்லாமல் சொல்லிட்டு இருக்காரு. சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காருன்னு. சரி, போகிறது தான் திருட போகிறது தான் ஈஸியாக சொல்கிறாரு. எங்கேயாவது மாட்டிக்கிட்டாருன்னு வைங்களேன், அந்த தோட்டத்துக்காரங்கிட்ட இவர் தோட்டத்துக்கார மாதிரியும் அவன் திருட மாதிரியும் பிஹேவ் பண்ணிக்குவார். என்னப்பா என்ன இது அநியாயமாக இருக்குது, இதெல்லாம் இப்படிலாம் உனக்கு களவு போனால் நீ எப்படி தப்பிப்ப, எப்படி வாழ்வ, என்ன இது மழை தண்ணி இல்லாமல் காய்கள் வர சிறுசாக இருக்க, இவரே திருடிட்டு கையில் வச்சுக்கிட்டு காய் கூட சிறுசாக இருந்தால் உனக்கு எப்படி விவசாயம் கட்டும்? கஷ்டமாக இருக்குது மாடசாமி, கஷ்டமாக இருக்குது. அவன் அப்படியே என்ன இந்த ஆள் ரொம்ப பேசுகிறாருன்னு பிரமிச்சு நிற்பான். ஏன் அப்படி நிற்கிற? அப்புறம் உன் தங்கச்சியை சங்கரன் கோயிலில் கட்டி கொடுத்தியா, நல்லா இருக்காளா? அந்த காலத்தில் அப்படி இருப்பாள், வெட்டன்னு இருப்பாள். நான் படித்தா நான் படிக்கலை, நான் தெருவுக்கு வந்துட்டு அவள் வாத்தியாராக போயிட்டான். அது நல்லா இருக்கல, நல்லா இருக்கணும்டா, ஒருத்தருக்கு சந்தோஷமாக இருக்கணும். இது எல்லாம் எடுத்து வச்சு அப்புறம் ஆமாம், அப்புறம் பிறப்பிட்டு மாடியே என்ன பாண்டிய நீங்கள் செய்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லையா அப்படின்னு அவன் சொல்லுவான். என்ன பெரிய லட்ச ரூபா சாமானா, என்னத்தையோ 100-200 போங்க காலது, எவ்வளவோ காய்ச்சி கிடக்கு, விடு விடு போ, தெரியாமல் நடந்து வச்சு போ போ போ. இருமா அவன் திருடுற மாதிரி இவர் ரொம்ப போ தெரியாமல் பண்ணிட்ட போ, ஏதோ புசுக்குன்னு கேட்டேன். அவன் அப்படியும் இல்லைங்க, அது கொஞ்சம் கூட முறை இல்லைங்க, நீ செய்கிறது ரொம்ப தப்புங்க. அம்மா நேற்று என்னமோ அரிசி கடையிலேருந்து அந்த ராமசாமி பைய ஒன்றை வந்து ஏதோ பேசலாம். நான் இன்னைக்கு சொல்கிறேன், உனக்கு ஒரு பிரச்சனைனா அந்த சூனாப்பானா உயிரை கொடுப்பான், அவ்வளோதான். மட்டுமா ஒரு பெக்கூலியர் கேரக்டரு. இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கேன், இது நல்லா இருக்கேன்னு பண்ணேன். பார்த்தீங்கன்னா அந்த விஷம் குடிக்கிற சீன் இன்னை வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு. ஆமாம், இன்னும் இப்போ ஜனங்க கொண்டாடுற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடிகாரன் கேரக்டரு சூனாப்பானா சுப்பையா பாண்டியன் அவர் குடிச்சிருக்காரு. ஆனால் அந்த குடியால் அவருடைய மரணம் இருக்கணும், அது மற்றவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணும். குடி உங்கள் உயிரை கொல்லும், அது இதுன்னு நம்மளுடைய கேப்ஷன் போடுறோம் இல்லையா? அதை மாதிரி அதுக்கு ஒரு மக்களுக்கு ஒரு குடித்ததுனால ஒரு மனிதன் எவ்வளோ சாகுறான் அப்படிங்கிறத காட்டணும்னு ஒரு ஐடியா அப்படி டிஸ்கஸ் பண்ணுறோம். அது சீன் மாட்டலை. சும்மா பசங்க கஷ்டப்பட்டு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி போகிற பாதைக்கு ஒரு தோட்டத்தில் ஒரு கள்ளச்சாரம் இருந்தேன், அத்தி குடிச்சிட்டான், அது கடைசியில் விசசாரம் ஆயிடுச்சுன்னு அப்படின்னு ஒன்று ஒன்றா சொன்னாங்க. ஒன்றும் சாட்டிஸ்ஃபைடு இல்லை. சரி வாங்க அப்படி டீ சாப்பிட்டு வருவாங்கப்பான்னு சொல்லி ஒரு கடைக்கு போய் டீ சாப்பிட்டுட்டு மாலை மலரோ மாலை முரஸ் பத்திரிகையை வாங்கி டீ கடையில் படிக்கும்போது ஒரு செய்தி அதில் இருக்குது. இன்றைக்கி அதிகாலையில் ஒரு ஆள் லவ் ஃபெயிலியரில் 5வது மாடியிலேருந்து கீழே குதிச்சிட்டாரு. வாக்கிங் போனவர் மேலே குதிச்சிட்டாரு, வாக்கிங் போனவர் செத்து போயிட்டார், குதிச்சவர் பிழைச்சிக்கிட்டாருன்னாங்க. ஏடா இது புதுசாக இருக்கடா, நல்ல மேட்டராக இருக்க. ஒருத்தன் ஆயுசு ரொம்ப நாள் வாழணும்னு வாக்கிங் போகிறான், அவன் சாவணும்னு குதிக்கிறான். வாழணும்னு போன செத்து போயிட்டான், குதிச்சவன் பிழைச்சிக்கிட்டான், நல்லா இருக்க. இதை நம்ம பண்ணலாமே அப்படின்னா அந்த இன்ஸ்பிரேஷனில் தான் நான் லவ் ஃபெயிலியரில் இனிமேல் இந்த ஜென்மத்தில் நம்ம ஒன்று சேர முடியாது, ஜாதி நம்மளை பிரிச்சிருச்சு, அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் ஒன்று சேருவோம் சாந்தி அப்படின்னு குடிக்க போவேன் வடிவேல். இப்போ ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சு போச்சு, ஆஹா ஒருத்தன் விஷத்தை கலந்து, ஆமாம் விஷத்தை கலந்து குடிக்கும்போது இவன் உள்ள என்டர் ஆகிட்டான். அந்த சிச்சுவேஷன் ஸ்ட்ராங் ஆகிட்டு அது ரியல் இன்சிடென்ட்டுங்கிறதுனால இது இன்னை வரைக்கும் நிலச்சி நிற்கிது. அதனால் ரியல் சம்பவங்கள் எப்போதுமே மக்களுக்கு பிடிக்குது, பாதிப்பை ஏற்படுத்துது. 25 வருஷம் ஆனாலும் அது இன்றைக்கும் அந்த காமெடி ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரியே இருக்குது. சாரசின்னு உயிரோடு இருக்கு. அது மாதிரி காட்சியில் நடிக்கும்போது வடிவேலுடைய பங்களிப்பு என்னென்னலாம் இருக்கும்? எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணுவாப்புல. ஆனால் நீங்கள் ஒரு பீடியை குடிச்சிருந்தீங்க, தொண்டை லேசாக கரகரங்கு அப்படின்னு சொன்னால் கூட அவர் அப்படி 20 பீடி எடுப்பார். அம்பி எந்த ஊர் அவனுக்கு 10 வைப்பார், 10 வச்சுட்டு இல்லடா லேசாக தொண்டை கரகரங்கு, சரக்கு பழசா கேட்குறது, அந்த ஒரு டைமிங், சரக்கு பழசா இல்லைண்ணே விஷங்கள் அந்த சரக்கு குடிச்சா அப்படித்தானே, சும்மா நான் சொன்ன இருக்கேன், நீ விஷம் தான் உள்ளே கை விட்டு கலைக்கும் கையில் கொடுத்துருவாங்க. டேய் இங்கே வர்றா, இந்த சூனாப்பானா ஒரு இழுப்பு இழுத்துட்டான்னு வச்சுக்க, உள்ளுக்கு இருக்க மிஷின்லாம் கட்ட 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 கட்டன்னு வேலை செஞ்சிடும். அவ்வளோ ஒன்றும் பண்ணாரா, மறுபடியும் பீடியை குடிப்பார். ரொம்ப கபூதடா, சரக்கு ரொம்ப மோசமான சரக்காங்க அண்ணன், டிக் 20ன்னு ஒரு விஷம் உண்மையிலே விஷமாடா. அதனால் அது அது அந்த ஆளுடைய இண்டிவிஜுவல் திறமை தான்.
திறமை ப்ளஸ் அந்த சீன், அந்த சிச்சுவேஷன், அந்த காட்சி இருந்தால் தான் அவங்க நடிக்க முடியும். சரியான ஒரு கதை, அந்த காமெடி சீக்வன்ஸ் இருந்தால் தான் பிரமாதமாக நடிக்க முடியும். அது என்ன நடித்தாலும் எடுபடாது, சீன் சாங்கரானா எடுபடாது. சார் வணக்கம் சார், குட் ஈவினிங். வணக்கம் சார். தாரகேஸ்வர் சார், டி நகர் சென்னையில இருந்து பேசுறேன். உங்களோட இன்டர்வியூ நம்ம சாய் வித் சித்ரா அது ஃபுல்லா பார்த்துதான் சார் உங்களை பத்தி தெரிஞ்சது. நான் அதுக்கு முன்னாடி நீங்க வெறும் ஆக்டர் தான் நினைச்சிட்டு இருந்தேன் நான். சாய் வித் சித்ரா தான் நம்மள உலகம் பூரா காமிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பெரிய விளம்பரப்படுத்திருச்சுன்னு நினைக்கிறேன். நான் உங்களை கையல்ல பாத்திருக்கேன், எங்க வீட்டுல சீரியல்ல பாப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பார்க்க நீங்க டைரக்ட் பண்ணிருக்கீங்க, சூனாப்பானா, திருநெல்வேலி எல்லாமே நீங்க பண்ணதுன்ட்டு. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சு அது ரொம்ப கிராஸ்ப் ஆகி பார்க்க ஆரம்பிச்சு வந்து உங்க ஸ்டைல் ஆஃப் நரேஷன் சார். அது சூப்பரா சொல்றீங்க. எஸ்பெஷலி ஊர்வசி மேடம் அந்த டப்பிங் தியேட்டர்ல வந்து சொன்னது, அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு அந்த நினைவுகள் எல்லாமே அப்படி பதிஞ்சதுனால அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸோட நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் சார்ட்ட பேசும்போது. இப்போ நிறைய பேர் அந்த சார் கிட்டயே அவங்களோட இதை பகிர்ந்துப்பாங்க, ஆனா அந்த சொல்ற கோர்வையை ஒரு ஸ்கிரீன் பிளேவா சொல்றது கஷ்டம். அதாவது படத்துல திரைக்கதை எப்படி பண்ணேன்னு தெரியல, பேட்டியில திரைக்கதை கொஞ்சம் கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கேபி சாரோட இன்சிடென்ட் நீங்க சொன்ன அந்த ரெண்டுமே, அதாவது நம்ம ஏதோ கண்ணை மூட்டு கேட்டா நீங்க ஒரு படத்தோட நரேஷன் சொன்ன மாதிரி முதல் வாட்டி அப்பாயின்மெண்ட் கிடைக்காம அதுக்கப்புறம் அவரே உங்களை கூப்பிட்டு பேசுனது, அது கடவுள் செயல். அதெல்லாம் வந்து நம்ம நினைச்சு பார்க்க முடியாது. நீங்க டிஸ்ட்ரிபியூஷன் ரிலேட்டடா சொன்ன நிறைய டாபிக்ஸ் சூப்பரா இருந்தது சார், சூப்பர் ஃப்ரெஷ்ஷா இருந்தது. ஆர்பி சௌத்ரி சாரோட உங்களோட ரிலேஷன்ஷிப், அவரு உங்களுக்கு பேசுனது எல்லாமே. எனக்கு ஒரே ஒரு டவுட் சார், நீங்க பேசும்போது அவரை மாதிரியே பேசுனீங்க. ஆமா, நிறைய பேர் அவரோட டிராவல் பண்ணிருக்காங்க, யாரும் அவரை நடிக்க வைக்கணும்லாம் ட்ரை பண்ணலையா, இல்ல அவர் ரொம்ப உஷாரா இருந்துட்டாரா? இல்ல, அவருடைய ரியாக்ஷன் வந்து யதார்த்தமா பார்க்கும்போது நல்லா இருக்கும். சினிமாவுக்கு எந்த எப்படி பண்ணுவார், பண்ண மாட்டார் முதல்ல. அவரை நடிக்கிற இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது, அவருக்கு நடிக்க வைக்க முடியாது அவரை. அது ஒரு வகையான ஒரு மேனரிசம், அது அவருடைய பை பர்த்லேருந்தே அவர் எதையுமே பெருசாக அலட்டிக்காத ஒரு மனிதர். அதே மாதிரி நீங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணதுல நீங்க ரொம்ப கம்மி எதிர்பார்த்து உங்களுக்கு பயங்கரமா கை கொடுத்தனா ஏதாவது ஒரு 2 படம் அந்த மாதிரி சொல்லலாம், எது சார்? புது வசந்தம், அப்போ ரொம்ப சின்ன பட்ஜெட்ல பண்ண சேரன் பாண்டியன் சரத்குமார் என்ன படம், வால்டர் வெற்றிவேல் நீங்க பண்ணீங்க, நான் தான் பண்ணேன், திருநெல்வேலி நான் தான் பண்ணேன், வால்டர் வெற்றிவேல். அப்புறம் பிரபு சார் நடிச்ச கும்பகர தங்கையான ஒரு படம் பெரிய ஹிட், அந்த நேரத்தில் கமர்ஷியல் ஹிட்டு. அதெல்லாம் சின்ன சின்ன விலைக்கு வாங்கி பெரிய ஹிட் ஆச்சு. இப்போ நிறைய பேருக்கு சார், இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாருக்கும் ஐ திங்க் தனியா யூடியூப் சேனல் இருக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல. மேபி நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட படங்கள் நீங்க சும்மா ஒரு சின்ன சின்ன வீடியோஸ் மாதிரி பண்ணா நல்லா இருக்கும், புதுசா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் சாய் வித் சித்ரால அண்ணன் இருக்காரு, அண்ணன் தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காரு, நம்ம அப்பப்போ பேட்டி கொடுத்துட்டு இருக்கோம், போதும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் லட்சக்கணக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால மறுபடியும் கூட்டிகிட்டு போனால் பார்க்க ஆளுலாம் போயிடுவாங்க. அப்புறம் எல்லாரும் யூடியூப் நம்மளே தயாரித்து நம்மளே பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். அந்த மாதிரி நிலைமை வந்துருமோ எனக்கு பயமா இருக்கு. அதனால யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிற ஐடியா இப்போதைக்கு இல்லை. ஓகேவா? உங்களோட பேசுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது சார். தேங்க் யூ வெரி மச். நீங்க வந்து பட்ஜெட்ல படம் பண்ற ஒரு டைரக்டர். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவுடைய பட்ஜெட்டு 400 கோடி, 500, 200, 400, குறைஞ்சதே 100 ஆயிடுச்சு. எப்படி இருக்குது அதை பார்க்கும்போது? இது ஒரு சினிமா, இது ஒரு ஃபேஷன், பட் இது ஒரு ஆரோக்கியமான சினிமான்னு சொல்ல முடியாது. யதார்த்தமாக ஒரு காலத்தில் விசு சார்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். என்ன அழகான படங்கள், சம்சாரம் மின்சாரம்லாம் தொடவே முடியாது. அது அவ்வளோ சின்ன பட்ஜெட்டில் என்ன ஃபீல், என்ன எமோஷ்னல், அப்படி படங்கள்லாம் பார்க்க முடியலை. சில படங்கள்லாம் இப்போ நான் ஒரு புது படம் பார்த்தேன், புரியவே மாட்டேங்க. யார் அடிக்கிறா, இந்த கோஸ்ட் யார், இந்த கோஸ்ட் யாருன்னு கூட நம்மளால் ரொம்ப லென்ஸு பூத கண்ணாடி வச்சு கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. அப்படிலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அப்படி கட் பண்ணுறாங்க, இப்படி கட் பண்ணுறாங்க. அது ஒன்றும் புரியலை. அது ஒரு மாதிரியாக இருக்குது. டியூடா டூ அது நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு வித்தியாசமாக அன்றைக்கி காலத்துக்கு ஏற்ற மாதிரி பிரமாதமாக பண்ணியிருக்காப்புல. பிரதீப் ரங்கநாதன் பிரமாதமாக பர்ஃபார்மர். கிட்டத்தட்ட தனுஷ் ஸ்டைல், தனுஷோட இடத்த பிடிக்கிற லெவலில் கேட்ச் பண்ணிகிட்டு இருக்காரு. பசங்களுக்கு பிடிக்குது. ஆமாம், அல்ட்ராவான ஒரு கதை சொல்கிறாப்புல, அது நமக்கும் பிடிக்குது, யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப பிடிக்குது. நம்ம மாதிரி ஆட்கள் பார்க்கும்போது கூட இல்லையே, ஏதோ ஒரு புதுசாக பண்ணுறாரு, பெரிய வெற்றியை பெறுங்கிறது பார்க்கும்போதே தெரியுது. நான் பார்த்தேன், எல்லாரும் கொஞ்சம் முன்னப்பின இருக்குன்னு சொன்னாங்க, பட் நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த படம். வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா சார்? எனக்கு உங்களுடைய படங்கள்ல ஃபேவரட் படம் வந்து பண்ணாரி அம்மன், திருநெல்வேலி சார். சூப்பர். பண்ணாரி அம்மன் படத்துல மியூசிக் வந்து டி ராஜேந்தர், அவரை பத்தி சார். டி ராஜேந்தர் ஒரு அஷ்டாவதானின்னு சொல்லலாம். நவரசம் கலந்த ஒரு மனிதர், எல்லா ரசனையும் உள்ள ஆள். ஒரு சோகமான சீன் சொன்னால் அழுதுடுவார். ஆனால் இந்த மாதிரி ஒரு பாட்டுன்னா பிரமாதமாக அதில் பாடிடுவார். எப்படி சொல்ல, கேமரா ஆனால் இந்த கேமரா இப்படி எடுக்கலான்னாம்பார், ஆனால் இந்த டைரக்ஷன் இப்படி எடுக்கணும்ண்ணா, இதுதானே அப்படிம்பார். எந்த டைப்புனாலும் பாட்டு போட்டுருவார். ஆனால் என்னென்ன சாப்பிட்றீங்க, ஒரு தோசை சாப்பிட்லான்னு, தோசை இது தோசை, நம்ம திருநெல்வேலி தோசை, சுட்டு பார்த்த அப்படின்னு அதை வச்சு ஒரு பாட்டு போடுவார்.
சட்டினா சட்டிக்கு ஒரு பாட்டு பாடுறாரு. இது சரஸ்வதி கடை சட்டினி, இது இந்த ஊர் இட்லி. அவரை பொறுத்தவரை எல்லாத்தையும் பாட்டாக்கிடுவார். அவ்வளோ பெரிய திறமைசாலி, ஞானி. ஆனால் கிளைமேக்ஸில் பண்ணாரியம்மன் படத்தில் நான் சொல்கிறேன், ஆனால் கிளைமேக்ஸில் மாரியம்மா வர்றது மாதிரி ஒரு பரபரப்பான சாலை. வந்துடு வந்துடு மாரியம்மா, வந்துடு வந்துடு மாரியம்மா, என்ன சொன்னமோ அந்த வார்த்தையை பாட்டாக்கி ஒரு சாங் ஆக்கிடுவார். அவ்வளோ பெரிய திறமைசாலி சார். அதே மாதிரி உங்களுடைய படங்கள் எல்லாமே வந்து நல்லா இருக்கு. இப்போ நடுவில் என்ன சார் ஆச்சு? இப்போ ரீசெண்டாக எந்த மூவிஸும் பண்ணுறது சினிமாவில் இப்போ இன்னைக்கு இந்த மாதிரி டைரக்ட் பண்ண எத்தனையோ பேர் இருக்காங்க. மனோஜ்குமார் சார் இருக்கார், ராஜ் கபூர் எல்லாருமே எங்கள் செட்டுகளில் தான் படம் பண்ணாங்க. பட் இன்றைக்கி ட்ரெண்டு கொஞ்சம் மாறிடுச்சு. ரொம்ப ஒரு அல்ட்ராவாக போயிட்டுருக்கு கதை. அவங்களுடைய பட்ஜெட்டும் பெருசாகிடுச்சு. அதனால இப்போ நடிகர்களும் ஃப்ரெஷ்ஷாக, இப்போ ரஜினி சாரே பிரதீப் ரங்கநாதன் வச்சு படம் பண்ணலாமான்னு யோசிக்கக்கூடிய காலம் வந்துட்டுருக்கு. இப்போ ரவிக்குமார் சார் போடலாமா அப்படின்னா, அப்படியா ரவிக்குமார் சார் ஓகே அப்படி கொஞ்சம் பழசாக இருக்குமோ அப்படின்னு அவர் யோசிக்க மாதிரி இருக்குது. அதனால் காலங்கள் மாறும்போது நாம் மாறிக்க வேண்டியதான், அல்லது நம்ம தொழிலை மாற்றிக்க வேண்டியதான். நல்லா நடிச்சுக்கிட்டு இருக்கோம், சினிமாவிலே இருந்துகிட்டு இருக்கோம், அது பெரிய விஷயம். நீங்கள் வடிவேல் சார் வச்சு இப்போ மறுபடியும் டைரக்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்கா சார்? வடிவேல் சார் வச்சு பண்ண முடியுமா? பட்ஜெட், அவர் பட்ஜெட் இப்போ பெருசாகிடுச்சு இல்லை, அவரும் பெரிய ஹீரோ பட்ஜெட் ஆகிடுச்சு. அதனால் அவரை வச்சு பண்ணுறதும் கொஞ்சம் சிரமமான சூழலாக தான் இருக்குது. இப்போ நம்ம கை கடக்கமாக போனால் யோகி பாபு கொஞ்சம் பரவாயில்ல. தேங்க்யூ. டி ராஜேந்திரோட பணியாற்றியதை பற்றி சொன்னீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பல இசையமைப்பாளர்கள், இசைஞானி இளையராஜா பண்ணியிருக்கேன், தேவா, எஸ்.ஏ. ராஜ்குமார், இப்படி ஆதித்யன், ஒவ்வொருத்தரும் ஒரு வகையான டேலண்ட்டு தான். அதில் எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்டுங்கிறது இளையராஜா கம்போசிங். அது ஒரு ஸ்டாண்டர்டாக, அது லிரிக்ஸும் சரி, அவர் பல்லவி பாடுற விதமும் சரி, ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவார். அவருக்கு அது சும்மா ஒரு டிஃபன் சாப்பிட்ற மாதிரி சில பாடல்களை போடுறதெல்லாம் ரொம்ப பளிச்சுன்னு போட்டு விட்ருவார். டிஆரை பொறுத்தவரை ஒரு எமோஷ்னல் கேரக்டர். அது ஒரு கதாநாயகி சந்திக்கிறான்னா அதுக்கு டப்புன்னு ஒரு பாட்டை போட்டுருவார். பட்டன்னு அடிப்பார். ஒரு ஸ்பீடான ஒரு கலைஞன். அவருடைய அமைப்புகளும் ஒரு காலத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றதில்லை. அவருடைய வசனங்களுக்கு ஒரு மரியாதை, அவருடைய பாட்டுக்கு ஒரு மரியாதை இன்னைய வரைக்கும் என்ன அசமைதிலி இன்னைய வரைக்கும் ஓடிட்டு தானே இருக்குது அந்த ட்ரெண்டு. அது அதனால் அவரையும் நம்ம சாதாரண இட போட்டுற முடியாது. நல்ல ஒரு கலைஞன், ஒரு உணர்ச்சி வசப்படுற ஒரு ஆள், எமோஷனல் மேன். உங்களுக்கு சோகம் சொன்னீங்கன்னா அழுதுருவார். அந்த மாதிரி எமோஷனல். ஆமாம், அது மாதிரி ஒரு சம்பவம் அநீதி நடந்ததுன்னா பயங்கர டென்ஷன் ஆகி, ப்ரெஷர் ஆகி, கோபமாகி அவர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த அம்மாவால் தான் முடியாது. சும்மா இருக்க பேசாமல் போதும், அழாதீங்க விடுங்க அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு ஆகிடுவார். தேவா சார் உங்களுக்கு சிம்பிள், ஒரு எளிமையான ஒரு மனிதர். அவருடைய தம்பி உடையான் படைக்கஞ்சான மாதிரி அந்த தம்பியுடைய பலம் அவருக்கு ஒரு பெரிய பலம். தேவா அண்ணனை பொறுத்தவரை நல்ல டியூன் போடுவார், மெலடியாக, நல்லா நிறைய மெலடி ஹிட்ஸ்லாம் நிறையா பண்ணியிருக்காரு. ஆர்ஆர் வந்து தம்பிகள் கொஞ்சம் நல்ல அவருக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அது அவருக்கு ஒரு பலமாக வச்சுது. ஒரு பல்லவி அவருக்கு நம்ம ஏதாவது ஒன்று இன்ஸ்பிரேஷன் எடுத்து கொடுத்தோம்னா அந்த பாட்டை மிகப்பெரிய ஹிட் ஆக்குவார். அந்த மாதிரி ஆள் இளையராஜா பொறுத்தவரை பல்லவி அவரே எடுத்து அவரே பாடிடுவார். இப்போ முதல் மரியாதை சாங்கெலாம் இருக்குன்னா ராசாவே ஒன்ன நம்பி அவரே பாடிடுவார். அதுக்கப்புறம் தான் வைரமுத்தோ யார் எழுதினாலும் அப்படி தான் எழுதணும். அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனாக பண்ணிடுவார். இளையராஜா சார்ட்ட இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளை மாதிரி சின்ன ஆட்களை ஈஸியாக பழகிக்கிடுவார். இளையராஜா சார்ட்ட வந்து அப்போ ரொம்ப பீக்காக இருந்த காலகட்டம் தான். நமக்குன்னு ஒரு நேரம் இருக்குல்ல, நம்ம நேரம் அந்த அன்றைக்கி நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தார். ஏதாவது ப்ரோக்ராம் கேன்சல் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். கேன்சல் ஆனால் கூட ஒரு கரெக்டாக 7 மணிக்கெலாம் வந்து உட்காந்துருவார். அது வேலை இருக்கோ இல்லையோ, ஒரு ஆஃபீஸ் போகிற மாதிரி. டைரக்டர் பாரதி கண்ணன் ஒரு ஆளியா, ஒரு சின்ன டைரக்டர் வந்திருக்காருன்னு சொல்லியா, நம்ம பெரிய ஃபேமஸ் கிடையாது, நீ வேறு பாரதி ராஜான அறகுறையாக தெரியாத நம்ம வார்த்தைகளை தப்பாக சொல்கிறாத, கரெக்டாக சொல்லியான்னு சொல்லி போனேன். அதான் முதல் சந்திப்பு. ஆமாம், கண்ணாத்தாள் தான் முதல் சந்திப்பு. அப்போ போகிறேன், உள்ள போய் இந்த சுப்பையா அங்கே அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாப்புல. ஆனால் ஒரு டைரக்டர், புது டைரக்டர் பாரதி கண்ணன் தான் அவங்க பார்க்க வந்திருக்காரு. சரி, அவருக்கு அந்த அன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் சரி பார்த்துடலாமே அப்படின்னு அவருக்கு ஒரு ஃப்ரீயாக இருந்ததுனால வருஷம் நான் போனேன். நான் எல்லாம் மாலைகளெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன், போட்டு மாலையெல்லாம் போட்டு அப்படியே இருந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டேன். நான் வணக்கம் இங்கே நீங்கள் என்ன எப்படி நீங்கள் டேரக்டராக நீங்கள் எப்படி நீங்கள் கதைலாம் பண்ணீங்க அப்படி இப்படின்னு கேட்டார். நான் சொல்கிறேண்ணே பாருங்கண்ணே. இப்போ சொல்கிறீங்களா? நான் சொல்கிறேண்ணே, உட்காருங்க. உடனே கேட்டார். பெரிய விஷயம், அவரை பார்த்த மாத்திரத்திலே கதையும் கேட்டார். அருமை. அப்போ நம்ம தான் தெரியுமே, நம்ம கதைகள் எல்லாமே ஒரு ராகத்தோட பாடிக்கிட்டு தானே கதை அப்படி ஆரம்பித்தேன். கைலாசத்திலே ஒரு நாள் அந்த வல்லரக்கனாகப்பட்டவன் கடும் தவம் இருக்க, எப்போ ஏற்பட்டதவம் தெரியுமா? ஐயா ஊசி மூனாயி இல்லாதவம் இருக்க. ஏன் பாட்டெலாம் பாட்டுங்கன்னு இல்லைண்ணே, இந்த பாட்டு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அம்மா குருக்கு வந்து இந்த பாட்டெல்லாம் கேட்டு சலிச்சு போச்சு, இந்த ஊர்லேயே பிறந்த கண்ணாத்தா கதையை படிப்பாங்க, அதுக்கப்புறம் கதை வரும்ண்ணே. ஓ சரி
அப்புறம் அந்த கதையை ஃபுல்லாக சொன்னேன். கேட்ட மாத்திரத்தில் சொன்னார், ஒரு ஞானத்தில் கரெக்டாக அடிச்சார். இது பழையனூர் நீலின்னு அந்த காலத்தில் ஒரு கதை உண்டு, அது மாதிரி இது இருக்குது, இதை நீ கரெக்டாக எடுத்தனா பெரிய வெற்றியை பெறும். அருமை. முதலே ப்ரெடிக்ட் பண்ணிட்டார். வெள்ளிக்கிழமை பார்த்துருக்கேன் அப்படின்னா அந்த வெள்ளிக்கிழமை கதையை சொல்லிட்டேன். அன்றைக்கே சொன்னார், உங்களுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கா? ரெடியாக இருக்குண்ணே, சௌத்ரி சார் தான் ஃபஸ்ட் காப்பி பண்ண போகிறாருண்ணே. மண்டே கம்போஸ் வச்சுக்கலாமா? வச்சுக்கலாண்ணே. மண்டே அதான் சொன்னேன். ஒரே நாளில் 7 பாட்டையும் போட்டு கொடுத்தாரு. இளையராஜா முன்னாடியே பாடி காட்டியிருக்கீங்க, நல்லா பாடுவீங்களா நீங்கள் இயல்பாகவே? ஏதாவதுனா நம்ம ஊர்களில் பாதிப்புகள் நம்ம அதை வச்சு ஒரு பாட்டாக பண்ணிக்கிறது தானே. இப்போ கூட உதாரணத்துக்கு கூட என்னை பற்றி ஒரு தவறான செய்தி போடும்போது கூட எனக்கு இங்கே என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, அதில் ஒரு நல்ல வரி வரும், சிவாஜி கணேசன், நம்ம குருநாதரை தொடாமல் இருக்க முடியாது. பார்த்தாக்கா ஆளு ரொம்ப முறுக்கு, ஆனால் உள்ளத்திலே 10 கதை இருக்கு. தண்ணியிலே மீனும் உண்டு, தரையிலே மானும் உண்டு, மாற்றி வச்சா முடிஞ்சு விடும் கணக்கு, இதை மாற்றி வச்சா முடிஞ்சு விடும் கணக்கு, இது பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு. அதுதான் வாழ்க்கை. ஒரு கடலில், வாழ்க்கைங்கிற கடலில் நம்ம மீன் போல் நீந்திட்டு இருந்தாங்களே, எவனாவது ஒருத்தன் நமக்கு வேண்டாத பிடிச்சி தூக்கி தரையில் போட்டுருவான். ஐயோ போட்டோமே, ஒருத்தன் போட்டானே, நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சே அப்படின்னு அந்த மீன் நினைக்காம துள்ளி 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 மறுபடியும் தண்ணிக்குள்ளே வந்து அதோட வாழ்க்கை பயணம் இருக்கும். அதே மாதிரி தரையில் வாழ்கிற மானை தண்ணியில் போட்டால் என்ன ஆகும்? அது பயந்துடக்கூடாது, நீந்தி கரை சேரணும். அதை மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். எவ்வளவு சோதனை, எவனோ ஒருத்தன் நம்மளை பற்றி தப்பாக எழுதினாலும், தப்பாக நம்ம மேலே ஒரு பழியை போட்டாலும் அதுக்காக உடஞ்சி போயிடாமல் உட்கார்ந்துடாமல் மறுபடியும் எதிர்த்து போராடணும்னா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதுதான் பாட்டை சொல்கிறேன் உங்களுக்கு. எங்கே பாட்டு இப்படி தான், ஒவ்வொரு பாட்டுக்கே படிச்சுக்கிறது தான். ஒரு அண்ணன் தம்பி ஃபேமிலியாக இருந்தால் அந்த முன்னும் மறக்க முடியாத பாட்டு, நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற பாட்டு. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் முன்னுக்குள் ஒன்னாக, தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு பாட்டு அன்றி ஒரு பாட்டும் கேட்டதில்லை, தானாக படித்த தம்பி தங்கமன வளர்ந்த தம்பி, தானாக படித்த தம்பி தங்கமன வளர்ந்த பிள்ளை, தள்ளாத வயதினிலும் வாழுகிறேன் அவனை நம்பி, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் முன்னுக்குள் ஒன்னாக. இந்த மாதிரி நம்ம பார்த்த படங்கள், நமக்கு பிடிச்ச பாடல்களெல்லாம் பதிவு பண்ணி வச்சுக்கிறது தான். வடிவேலு வரம் வாங்கிட்டு வந்தவர் தான், இன்னும் எந்த ரோல் பண்ணாலும் ஃபிட் ஆகும். அவருக்கு அது என்னென்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசுலே என்கிட்ட ஒரு வாட்டி பேசிட்டு இருக்கும்போதெல்லாம் சொல்லியிருக்காரு, முதல்ல கதை சொன்ன அனுபவம் நினைவு இருக்கா? தேவயானிட்ட போய் சொன்னேன். நான் அந்த பாட்டு படிச்சுக்கிட்டே சொன்னேன்ல, அந்த அம்மாவுக்கு ஹிந்தி. நீங்கள் உங்கள் முதல் படத்தில் பணியாற்றிய ஆதித்யன் வந்து ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளர், இன்னும் மிகப்பெரிய உயரத்தை தொட்டிருக்க போகலை ஒரு இசையமைப்பாளர். அது எனக்கும் அந்த வருத்தம் உண்டு. சமீபத்தில் வெளியாகிற எல்லா படங்களையும் பார்த்தீங்களா? வயசெல்லாம் வயலண்டாக இருக்குது, ஹெவியாக இருக்குது. எனக்கு அதில் யார் எதிரி எனக்கு பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.